நாகராஜன். நான் நிலை 4க்கு வந்து இந்த வருஷம் டீச்சராக இருக்கேன். இந்த வருஷம் எங்களோட குறிக்கோள் என்னென்னா வந்து பசங்களை எப்படியாவது இன்னும் நிறைய தமிழில் வந்து பேச வைக்கணும், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை வந்து தமிழில் சொல்ல வைக்கணும் அப்படின்றது தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ சத்தம் போடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் நிறைய பேர் பேசிட்டுருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷமும் இதே தான் நாங்கள் குறிக்கோளாக மீனிங் இந்த கிளாஸ்லேருந்து போகும்போது அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ் வார்த்தை தெரிஞ்சுக்கணும், தமிழில் அவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அந்த இதில் உமா கோமதி, நான் நிலை 4 ஆசிரியராக இருக்கேன் இந்த பள்ளியாண்டு 2014-15க்கு. அண்ட் நாகராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த வருடத்து குறிக்கோள் என்ன, இவங்களை நிறைய தமிழ் பேச வைக்கணும் குழந்தைங்களை. அண்ட் அது மாதிரி எழுதும்போது எழுத்து தமிழில் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான இலக்கணங்கள் எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி அண்ட் சொல்லிக் கொடுத்தோம் நிறையா. அண்ட் நல்லா ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அண்ட் இவங்க மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். அண்ட் தமிழும் சரி அண்ட் எழுதும் போதெல்லாம் அதை அனலைஸ் பண்ணி அண்ட் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருடம் நல்லா போச்சு, குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு. இன்னும் 2 வாரத்தில் அன்னையர் தினம் வருது. ஸோ இந்த வருடத்தில் அண்ட் அம்மாவை பற்றின ஒரு பாடமும் இருக்குது பாடத்திட்டத்தில். குழந்தைங்க கிட்டக்க அவங்களுடைய அம்மாவுக்கு அவங்க ஒரு மெசேஜ் சொன்னால் அண்ட் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் அன்னையர் தினம்க்கு. ஸோ அதனால அவங்க ஒவ்வொருத்தரும் அண்ட் அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி சொல்லணும். சரியா? ஓகே, அவங்க அம்மாவுக்கான மெசேஜ். ஸோ ஒரு சின்ன செய்தி. ஓகே, உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹாப்பி மாம்ஸ் டே சொல்வீங்க இல்லையா? ஹாப்பி மாம்ஸ் டே சொல்கிறதுக்கு பதிலாக எப்படி தமிழில் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ரைட்? என்னோட அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க நல்லா எனக்கு படிக்க வைப்பாங்க, நல்லா சமையல் செய்வாங்க. ஈவன் எதுக்காக நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் ஹார்டாக இருப்பாங்கன்னா எல்லாமே எதுக்காக தான், என்னோடய ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. என்னோடய ஃப்யூச்சர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்மார்ட் லைக் வைஸாக இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஃப்யூச்சர் பற்றி என்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் பாஸ் பண்ணணும். லைக் மண்டே லைக் டியூஸ்டே வென்ஸ்டே ஸ்டார்ட் டெஸ்ட் வரும்போது எனக்கு நிறைய படிக்க வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாஸ் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிம்மா, தேங்க்ஸ் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. அருமை. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது செய்வாங்க. எனக்கு வீட்டு பாடம் எனக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்ச சமையல்கள் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறது கடினமான உழைப்பு, அது எனக்கும் வரணும் நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு பிடிக்கும். அவங்க நல்லா சமைப்பாங்க. எனக்கு பிடிச்சது லெமன் ரைஸ் சமைப்பாங்க. அடுத்து எனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ரீடிங் மேத் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. எனக்கு நிறைய வாங்கி தருவாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே இல்லைங்களா? சொல்லுமா ஏதாவது அம்மாவுக்கு? ஹாப்பி மதர்ஸ் டே. என்னோட அம்மா வந்து கொஞ்சம் நல்லாவே கோவப்படுவா, எனக்கு கொஞ்சம் அடிப்பா. ஆனால் வந்து என்னோட படிக்கிறதுக்கும் உட்காருவா. அவள் எனக்கு வந்து பாட்டு சொல்லி கொடுப்பா, மேத்ஸும் சொல்லி கொடுப்பா. அவள் வந்து எனக்கு வந்து பாட்டு கிளாஸ் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் போட்டிருக்கா. என்னோட அம்மா வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வரா. என்னோட அம்மா வந்து எனக்கு வந்து மோர் குழம்பு சமைப்பா, வத்த குழம்பு, தயிர் சாதம். உங்கள் அம்மாட்ட என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னோட அம்மாக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா என்னோட அம்மா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா. சரி, இப்போ அடுத்தவங்க. எனக்கு என்னோட அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா வந்து பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்க என்னோட நல்லா வேலை செய்வாங்க.
எனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. போன வாரம் தான் ஸ்டார் டெஸ்ட்லாம் இருந்தது. அதுக்கு நல்லா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு வந்து அம்மா வந்து நிறைய இடத்துக்கு கூட்டி போவாங்க. நிறையாவும் வாங்கி தருவாங்க. எனக்கு அவங்க சமைக்கிறதுல பிடிச்சது வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஹாப்பி மேரேஜ் டே. எங்கள் அம்மா எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே எனக்கு தான் செஞ்சுருக்குறாங்க. என்னோடய வாழ்க்கைக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு ஸ்டார் டெஸ்ட் டியூஸ்டே வென்ஸ்டேக்கெலாம் எனக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணல. எனக்கு பொறுமையாக உட்காந்து சொல்லி தந்தாங்க. எனக்கு அவங்க எனக்கு எப்பயுமே அவங்க என் மேலே பொறுமையாக இருக்கும். அப்பப்போ என் மேலே ரொம்ப கோபமாக வருவாங்க. ஆனால் என் நல்லது தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க எனக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதனால தேங்க்ஸ் அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போனாலே. எனக்கு காலையில் தினமும் பிடித்தமான பழங்கள் வாங்கி தருவாங்க. எனக்கு பிடித்தமான இடங்களுக்கு சொல்லி எடுத்து போவாங்க. எனக்கு சொல்லி தருவாங்க. நல்லா ப்ரெஷர் போட மாட்டாங்க. ஸ்டார்க்கு எனக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ் தான் கொடுத்தாங்க. மற்றது அவங்களே சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக. ஹாப்பி மதர்ஸ் டே. என்னோட அம்மா எனக்கு ஏன் பிடிக்கும்னா அவங்க வந்து பொறுமையாக இருப்பாங்க. எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செய்வாங்க. என்னோட பிறந்த நாள் அப்போ எனக்கு அவங்களே கேக்லாம் செய்வாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லாமே. அன்னைய தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. ஹலோ, என் பேர் தனா. நான் லெவல் 1க்கு எடுக்கிறேன் இந்த வருஷம். 2 வருஷமாக அது மழலையில் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் தமிழில் பேசிக்காக ஏதாவது தெரியணும்னு நினச்சோம். அதுக்கு தான் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலாம் வைக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த வருஷம் இந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இன்னுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட் நல்லா இருந்தால் பசங்க நல்லா தமிழ் பண்ணுவாங்க. என் பேர் கவிப்ரியா. நான் இந்த வருஷம்தான் தமிழ் ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. வெளியில் சொல்கிறதா இருந்தாலும் இந்தியாவில் சொல்கிறதா இருந்தாலும் யூஎஸ் வந்தோம் இந்த மாதிரி தமிழை மறக்காமல் தனியாக ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு பசங்களுக்கு இந்தளவுக்கு எல்லோரும் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறது நினச்சி எல்லோரும் பெருமையாக சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க. குழந்தைங்களும் வந்து நல்லா ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் கொஞ்சம் வந்து வீட்லேயும் கொஞ்சம் தமிழ் ரெகுலராக பேசி பழகணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இங்கே வர்றது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வராங்க. ஸோ இதில் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து தமிழ்லேயே பேசுகிறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ வீட்லேயும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசணுன்னு கேட்டுக்கிறேன் நான். தேங்க்யூ. தோர் நாய்க்குட்டி, துள்ளி வாவா நாய்க்குட்டி, உன்னை தொங்கி நாய்க்குட்டி, கழுத்து மணியை கட்டுவேன், கழியும் சோறு போடுவேன், இரவு இங்கே பார்த்திரு, எங்கள் வீட்டை காசிடு. Okay. Happy Mother's Day. Happy Mother's Day. Okay.
இல்லை அதெல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஓகே, ஒரே மாதிரி சொல்லணும். அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓகேவா? சரி. என்னோட பேர் எழிலரசி. நான் நிலை 1க்கு இந்த வருஷம் டீச் பண்ணிட்டு இருக்கேன். பசங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கிளாஸ் எது பண்ணினாலும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க என்னோட கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. டீச்சர் ஸ்ரீமதி. ஆமாம், எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அம்மா முகத்தை பார்ப்பதற்கு அடடா எனக்கு கண் இரண்டு. அம்மா அழைத்தால் கேட்பதற்கு அடடா எனக்கு காது இரண்டு. அம்மா முகத்தை சாப்பிடவே அடடா எனக்கு வாய் ஒன்று. அம்மாவை போல் எப்போதும் அடடா ஏழை யாரும் இல்லை. எங்களோட நிலை 1 மாணவர்கள் அன்னையர் தினத்துக்காக இந்த பாட்டை தங்களோட அம்மாக்காக பாடியிருக்காங்க. என் பேர் காயத்ரி. முதல் வருஷம் இப்போ தான் வந்து தமிழ் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலை 2க்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பசங்களுக்கும் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது அடுத்த வருஷமும் தொடரலான்னு இருக்கேன். வணக்கம், அன்னையர் தின வாழ்த்துக்கள். என் பேர் பிரியா. நானும் முதல் முறையாக இந்த ஆசிரியையாக இருக்கேன் லெவல் 2க்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ இதை இன்னும் சிறப்பான முறையில் நெக்ஸ்ட் இயரும் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. என் பேர் காஞ்சனா. நான் வந்து இது 2வது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சராக. இதே லெவலில் தான் இருந்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. எல்லா பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ். நான் நிலை 2ல் இருக்கேன். இந்த தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்மோட அரசிகள் ரொம்ப நல்லா இருக்கு. காஞ்சனா ஆண்டி, காயத்ரி ஆண்டி, பிரியா ஆண்டி ரொம்ப நிறைய தெரியும். இந்த தமிழ் கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நான் 2ஆம் நிலையில் படிக்கிறேன். நல்லா தமிழ் கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயரும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவேன். நல்ல டீச்சர்ஸோட பழகியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். தேங்க்யூ. ஃபன்னியஸ்ட் திங் வந்து சந்தீப் வந்து அவனோட பென்சிலை தூக்கி போடும்போது மிஸ் பண்ணிட்டான். அப்போ நான் குட் திங் வந்து எல்லாருமே எனக்கு நைஸாக இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே என்னை சிரிக்க வைக்கிறாங்க. என் பேர் சூர்யா. நான் நிலை 2ல் இருக்கேன். எனக்கு பிடிச்ச இது தமிழ் ஸ்கூலில் இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைஸாக இருக்காங்க. அப்புறம் காக்கை சிறுகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மழங்களெல்லாம் நந்தலாலா நந்தலாலான்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா
கேட்கும் மொழியெல்லாம் நந்தலால நின்றன் கீதம் இசக்குதடா நந்தலால தீக்குள் விரலை வைத்தால் நந்தலால நின்னை தீண்டி என்ப தோன்றுதடா நந்தலால. வணக்கம். நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே. என் பேர் அமுதவள்ளி. நான் நிலை 3ல் ஆசிரியையாக இருக்கேன். இது என்னோட 2வது வருஷம். இந்த வருஷம் ரொம்ப எப்படி போச்சுனே தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் நாங்கள் வந்து ஃபன் டைம்னு ஒன்று வைப்போம். அதில் பசங்களோட சேர்ந்து நானும் நிறைய விளையாடிட்டு இருந்தேன். எஸ்பெஷலி லாஸ்ட் வீக் விளையாடின ஹெட்ஸ்அப் 7 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பசங்களோடு இருந்தது இந்த 2 hours வர வரைக்கும் தான் அடித்து பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்த உடனே அந்த 2.5 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. இட் வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டிங். குழந்தைங்களா நாங்களும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கறது ரெண்டுமே பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக கொஷின்ஸ் கேட்கும் போது நாங்களும் யோசித்து அந்த கொஷின்ஸ்க்கு சில சமயம் வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிற அளவுக்குலாம் இருக்கும். எல்லா வார்த்தைக்கும் மீனிங் தெரியும்னு சொல்ல முடியாது. பட் வி ட்ரைட் அவர் பெஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இயர் எப்படி போச்சுனே தெரியல. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர் எப்போ வரப்போகுது, திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ பண்ணலாம், இதை விட எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் யோசிக்க தோணுது. நன்றி. என் பேர் வந்து அபிராமி சரண்யா. நான் level 3க்கு டீச்சராக இருக்கேன். இந்த கிளாஸில் வந்து எல்லா பசங்களும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாங்க. ஸோ அடுத்த வருஷம் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதையும் இவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணலான்ட்டு பசங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த வருஷமும் நல்ல ஹெல்ப் இந்த பசங்க மூலியமாக நாங்கள் நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என் பேர் அனந்த நாராயணன். என்னோடய டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு ஏதாவது தெரியலன்னா எனக்கு எல்லாமே கற்று தருவாங்க. ஏதாவது புரியலைனாலும் எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என் பேர் ஸ்ரேயா. என் டீச்சர்கள் வந்து நான் ஏதாவது தப்பு வார்த்தை சொன்னேன்னா அவங்க அப்படி இல்லைங்க, இப்படி தான் நான் முதல்ல வார்த்தை சொன்னேன், அதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நான் வந்து வாழைப்பழம் நான் சொன்னேன், நான் வாழைப்பழம் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் வாழைப்பழம் சொல்லிகிட்டே இருந்தேன். என் பேர் அனந்த நாராயணன். என் அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்ணோம். என் அம்மா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எனக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. அவங்க எனக்கு என்ன வேணாலும் செஞ்சு தருவாங்க, இல்லைனாலும் வாங்கி தருவாங்க. என் பேர் நிறைய சத்யா. நான் என் நண்பர் கூட ஒரு கேரக்டர் பண்ணினோம். அவன் பேர் லூயிஜி பிரின்ஸ் பாவ். அது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. எனக்கு என் அம்மாவை மிகவும் பிடிக்கும். ஏன்னா அவங்க என்ன தப்பா சொன்னாலும் இது இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் கேட்டால் உடனே செஞ்சு தருவாங்க. எனக்கு என் அம்மாவை மிகவும் பிடிக்கும். ஏன்னா என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு தருவாங்க, இல்லைன்னா வாங்கி தருவாங்க. ஏதாச்சும் தப்பாக செஞ்சால் அது தப்புன்னு சொல்லி என்னை கரெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து நிறைய பாசம் இருப்பாங்க. அதனால தான் எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். என்னோட பேர் சுகந்த். என்னோட அம்மா நல்லா இருக்காங்க. ஏன்னா அவள் நிறையா எனக்கு பண்ணுவாங்க. தப்பாக எதையோ செஞ்சுட்டேன்னா அவள்
திட்ட மாட்டாங்க. என் பேர் அனந்த நாராயணன். நான் இந்த இயரில் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். எப்படி எழுதணும், எப்படி பேசணும், நல்லா ஸ்பஷ்டமாக எப்படி பேசணும்னு. இந்த இயர் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நான் நல்ல மார்க்லாம் என் டெஸ்ட்டில் வாங்கினேன். அதனால தான் இந்த இயர் எனக்கு ரொம்ப பிடித்தது. என் பேர் வருண் ஜெயச்சந்திரன். நான் இந்த இயர் நல்லா லேர்ன் பண்ணேன். எப்படி எழுதுறதுக்கெலாம் பேசுறதுக்கெலாம் லேர்ன் பண்ணேன். இந்த இயர் நல்லா போச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் எது உண்மை என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என் பேர் அம்மையா. அம்மா பிடிக்கும். அம்மா ஐ லவ் மை அம்மா. எனக்கு என்னோட அம்மா பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு எதை அம்மா ரொம்ப அன்பாரு. என் பேர் ரக்ஷா ராமலிங்கம். என் பேர் ரக்ஷா ராமலிங்கம். என் அம்மா எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஒன்று ராங்க பண்ணால் அது சொல்லி கொடுப்பாங்க. இது வேணாம் கேட்டால் கொடுப்பாங்க. தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணுவாங்க. என் பேர் அனன்யா. எனக்கு தமிழ் ஸ்கூலில் என் தோழிகளோடு இருக்கிறது பார்க்கறது பிடிக்கும். நூலகத்தில் புக்ஸை படிக்க பிடிக்கும். அப்புறம் கடைசியில் விளையாட்டு நேரம் பிடிக்கும். என்னோட பேர் ஷனயா வென்சல். எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப ஏன் பிடிக்கும்னா என்ன ஆசிரியர்கள் ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. ஏதாச்சும் தெரியலனா அது இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி தருவாங்க. எனக்கு திருக்குறள் போட்டியும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நிறையா திருக்குறள் சொல்லலாம். அதனால தான். இது நிலை 7. என் பேர் காயத்ரி. நான் இதுதான் முதல் வருஷம் டீச் பண்ணுறேன். இங்கே 3 பேரில் இவங்க 8th கிரேட் படிக்கிறாங்க. ஷில்பா, இவங்க ஸ்ரேயா 7th கிரேட் படிக்கிறாங்க. மஹத்தி 6th கிரேட் படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் 7 வருஷமாக இங்கே படிச்சுட்ருக்காங்க. மஹத்தி, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப ஹார்டாக சொல்லி கொடுக்கணும், ஒரு ஈஸி பேஸை சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆசிரியர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ் கிளாஸ். இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சிலபஸ் இருந்தால் இன்னும் ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு தமிழ் ஸ்கூல் இருந்தால் மழலையிலேருந்தே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக என்ஃபோர்ஸ் பண்ணால் தமிழ் லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களாம் பிடிச்சிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு அப்ளூன்சி கற்றுக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் எல்லாம் தமிழ் ஸ்கூலுக்கு வரப்போ இன்னொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்தேன்னா கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட கேட்சப் பண்ண முடியும். இது நிலை 6 மாணவர்கள். இதோட ஆசிரியர் திரு சதீஷ் விஜயகுமார் அவர்கள். இன்றைக்கி அவங்க வரலை. அதனால் இந்த பிள்ளைங்களோட நான் உட்காந்து இவங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்புறம் இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நதீம் ஷாஹிப்.
எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னோட தமிழோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆசிரியர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் டீச்சர்ஸும் வந்து கிளாஸில் வந்து டீச் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு கூட வந்து ஜாலியாக பேசுவாங்க. அதனால் எனக்கு அந்த ஆசிரியர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஸ்கூல் வரத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பிக்னிக்கு அந்த மாதிரி, ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால எனக்கு தமிழ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். பேர் ஆத்யா சிவகுமார். தமிழ் கிளாஸ் எதுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து ஜாலியாக தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. விரும்ப பாடத்தை விரும்ப எடுக்காமல் லைக் அந்த ஃபன்னாக, அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் புக் ட்ரான்ஸ்லேட்டிங், இல்லை ஏதாவது பேசுறது, ஏதாவது இன்றைக்கி நடந்த பேசுறது, அது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆசிரியர்களும் பிடிச்சிருக்கு. என் பேர் மேகா சந்திரன். எனக்கு தமிழ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டீச்சர்ஸ்லாம் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் ஜாலியாக இருக்கும். என் பேர் அனுஷா சத்யநாராயணன். எனக்கு தமிழ் கிளாஸ் பிடிச்சிருந்து எதுக்குன்னா, நான் 6 வயசில் இருந்தப்போ எனக்கு தமிழ் தெரியவே தெரியாது. தெலுங்கு தான் தெரியும். அப்பா பேசுவாங்க, ஆனால் ஃப்ளூவெண்ட்டாலாம் தெரியல. 6 வயசில் வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஒவ்வொரு லெவல் டீச்சர்ஸும் என்னை ஃபெயிலியர்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லனும் கரெக்ஷன் பண்ணி இப்போது இந்த லெவலில் நான் உட்காந்து தமிழ் டு இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ளூவெண்ட்டாக பண்ணேன்னா அது ஒவ்வொரு தமிழ் கிளாஸ் டீச்சர் நன்றி சொல்கிறேன். என் பேர் அஞ்சனா கணேஷ். எனக்கு தமிழ் பள்ளி ரொம்ப பிடிக்கும். எதனாலனா நிறையா விளையாடுவோம். அப்புறம் நிறையா ஹோம்ஒர்க் எல்லாம் வராது இந்த வருஷம். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் டிபேட்ஸ்லாம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் கிளாஸில் வந்து நான் இன்னும் லைக் ஸ்பீச் அது மாதிரி நிறையா பண்ணலாம். எனக்கு என்ன தமிழ் கிளாஸ் இம்ப்ரூவ்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னோன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணலாம். டான்ஸு, சிங்கிங், கர்நாடிக், ஆர்ட்டு, ட்ராயிங் அது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ரியல் வேர்ல்டில் நடக்கிற தமிழ் விஷயம் பற்றி பேசலாம். இது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது, நீங்கள் ஒரு தமிழ் பள்ளி வச்சு நடத்துனீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வருவீங்க? இல்லைன்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஐயோ இன்றைக்கி தமிழ் கிளாஸ் போகணுமா, இதெல்லாம் இருந்ததுன்னா தமிழ் கிளாஸ் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, தமிழ் வகுப்பு இன்னும் இப்படி இருந்ததுன்னா நான் அந்த தமிழ் பள்ளி இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்? நதீம் சொன்ன மாதிரி நிறைய வந்து எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி, அதாவது இன்றைக்கி நடக்கிறது தமிழ்நாட்டில், அது மாதிரி இன்றைக்கி நடத்துகிற ரீசர்ச் அது மாதிரி பண்ணலாம். நான் ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்துகிறேன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நான் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணுவேன். அப்புறம் சேம் திங் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அப்படின்னா வந்து அனுஷா சொன்ன மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ், டான்ஸ், ஆர்ட் கிளாஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். நான் வந்து கரிக்குலம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நான் ஒரு தமிழ் கிளாஸ் நடத்தேன்னா டெஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ டைம் வேணும். ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெக்னாலஜி. நான் ஒரு 30 நிமிஷம் கிளாஸ் சும்மா பேச விட்டுவேன் குழந்தைகள் எல்லாம். ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் எழுத நல்லா, ஸ்பெல்லிங் அதெல்லாம், கிராமர் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வைப்பேன். ஓகே, அடுத்தது ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் இந்த கிளாஸ்
கிளாஸில் வந்து ரொம்ப வேடிக்கையான நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்கள் மீடியா டீமோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கும்னு தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஒன்று ஒன்றா? யார் இந்த கிளாஸில் ரொம்ப வாழு? எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா? ஓகே, யார் வரலையோ அவங்கள சொல்லி விட்டுருவீங்களா? ஓகே, அதில் சொல்லுங்கள், வேடிக்கையான சம்பவங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போவுமே கலகலப்பாக தான் கிளாஸ் நடத்துவோம். எப்போவுமே ஷேர்ஸு தான் ஜோக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், அது நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஆதித்யா ரிவைஸ் அண்ட் எடிட் பண்ணுவான். நதீம் ப்ரூஃபோட சொல்லுவான். அஞ்சனா எண்டு பண்ணுவான். அவ்வளோதான். எங்கே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள் பாப்பா. எங்களோட சதீஷ் அங்கிள் வந்து நம்ம எல்லோரும் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு கம்முன்னு சொல்லுவார், எல்லாரும் சிரிப்போம். அது ரொம்ப வந்து அது வேர்டிங்ஸ் வந்து அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு தமிழ் ஆக்சென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஆக்சென்ட்டு பேசுகிறப்போ படிக்கிறப்போ அந்த ஆக்சென்ட்டு பேசும்போது சிரிப்பு வரும். இது வந்து நிலை 4A. இது என் பேர் மனிஷ். குட்டி பையன். எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் தான் கொடுப்பாங்க, அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் என் டீச்சர் நிறையா விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் தமிழ் சொல்லி கொடுப்பாங்க நல்லா. அப்புறம் மனிஷ் எப்போவுமே ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான். அதனால் வந்து மீடியா டீம் வந்து டீச்சர் அப்ரிஷியேஷனுக்காக வரப்போகுதுன்னு சொன்னோன்னே வந்து அவன் வந்து மீடியா டீம் வந்து பயந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டான். வந்து கை ஒரு தடவை ஒரு விளையாட்டு பண்ணும்போது புளிக்குழம்பு பற்றி பேசணும். முத்து சார் நல்லா தமிழ் சொல்லி தருவார். அவர் சொல்லி தரதுலேருந்து நிறையா நல்ல விஷயம் இருக்குது. தமிழ் பேசிட்டு இருந்தால் லைக் வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து போகாது. வந்து நம்ம எல்லாருமே இங்கே யூஎஸில் இருந்தால் கூட தமிழ் பேசிகிட்டே இருப்போம். அவன் வந்து அண்ட் அம்மா அப்பா கிட்டலாம் தமிழ் பேசுவோம். இந்தியாவுக்கு போகும்போது என்னோட உறவினர்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு தமிழில் பேசணும், அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அங்கே தான் நான் தமிழில் பேசுவேன். என் வீட்டிலலாம் தமிழில் தான் பேசுவேன். இங்கே தமிழ் கற்றுக்கிறதுனால வீட்டில் எனக்கு முன்னாடி தெரியாத வார்த்தைகள்லாம் பேச முடியுது. முத்து சார் எப்போவுமே எனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. முத்து சார் எல்லாம் சொல்கிறது நிஜம். அப்புறம் அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க தமிழ் லேர்ன் பண்ணதுக்கு. அதுக்கு தான் நான் தமிழ் லேர்ன் பண்ணேன். அப்போது எப்போவுமே எல்லா பசங்க சொல்கிறாங்க முத்து சார் தான் எனக்கு டீச்சர் வேணும். அதுக்கு முத்து சார் நான் செகண்ட் இயரில் கூட முத்து சார் வந்தாங்க. அதுக்கு முத்து சார் தான் இந்த கிளாஸை ஃபன்னாக மேக் பண்ணுவாங்க. ஒரு தடவை முத்து சார் ஒரு பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ஃபனியாக இருந்தது. ஒரு வாட்டி எனக்கு ஒரு அவார்ட் வேணும் நான் சொன்னேன், என் அவார்ட் கொடு. அப்போ முத்து சார் சொன்னாங்க, இங்கே வாங்க நான் அவார்ட் கொடுத்தேன். நான் சிரிச்சிட்டே வந்தேன். அப்புறம் நான் வரப்போது அப்போ முத்து சார் ஒரு கும்பு கொடுத்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், என் அவார்ட் எங்க? அப்போ முத்து சார் சொன்னாங்க, இப்போ தான் நான் கொடுத்தேன். ஓகே. அப்புறம் அந்த சொன்னாங்க அவங்க சப்ஸ்டிடியூட் அவங்க சொன்னாங்க மின்சாரம் நான் லைட்னிங். நான் சொன்னேன் மின்சாரமா, எனக்கு மீன் குழம்பு சாதம் வேணும். மீன் குழம்பு சாதம் வேணும் கேட்டீங்க? ஆமாம். ஓகே.
இப்போ சயின்ஸ் அவங்க சயின்ஸில் இது வின் பண்ணியிருக்காங்க. அவள் எப்போவுமே எல்லாத்துலேயுமே சின்சியராக இருப்பாள். சீஸ் வயலின் கற்றுக்கிறதில்ல. இவன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையும் எல்லாத்துலேயும் ஒரு கேரக்டர் இவங்ககிட்ட போய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்குறேன். பர்டிகுலராக ஏதாவது இப்போ ஒரு சிலதெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்காக என்ன பண்ணுவோன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க அந்த இங்கிலீஷில் சொல்லும்போது இவங்க தான் மனசை விட்டு பேசுவாங்க. நிறையா விஷயங்கள் பேசி புது விஷயங்கள் அவங்களே டிபேட் பண்ணிக்குவாங்க. இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு இது சொல்ல போனோம்னா அந்த நுணலும் தன் வாயால் கெடும்னு ஒரு பாடம் படித்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்ருவோம் பாம்பு காதே இருக்காதுன்னு சொல்லி. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கூட கேட்கல அது நுணல் சத்தம் போட்டுச்சுன்னா அது எப்படி பாம்பு கேட்கும் அப்படிங்கிறத. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது ஞாபகம் வந்தது. இது மாதிரி இதாக இருப்பாங்க. அவங்களோட பார்த்திங்கன்னா நம்ம படித்த காலம் மாதிரி இல்லாமல் நேராக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. நல்லாயிருக்கும். அடுத்த வருஷமும் முத்து சார் எங்களோட டீச்சராக இருக்க முடியுமா? வணக்கம், என் பெயர் முத்துமணிகண்டன், நிலை 5க்கான ஆசிரியர். சதீஷ் என் கூட சேர்ந்து இந்த வகுப்பை முதல்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து 6 மாணவர்கள் தான் இப்போதைக்கு இருக்காங்க. இன்னும் 2 மாணவர்கள் கார்த்திக் மற்றும் ஸ்டேசி, அவங்களும் இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் தான். ஸ்டேசி இன்றைக்கி வேறு ஒரு போட்டி இருக்கிறதுனாலே, கார்த்திக் வந்து மற்ற ப்ரையாரிட்டிஸ் இருக்கிறதுனாலே வரல வகுப்புகளுக்கு. ஸோ இவங்க தான் என்னுடைய மாணவர்கள் புவனேஷ், ஆதர்ஷ், பிரவீன், வானதி, ஹர்ஷா, ராகவி. ஸோ என் பேர் புவனேஷ் ராஜ். இந்த வருஷம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வருஷம். அதனால் காமெடியாக இருந்தது. டெய்லியும் வந்து காமெடியாக இருக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். டீச்சர்ஸும் நல்லா சொல்லித் தருவாங்க. அதனால் தமிழ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எதுக்குன்னா நாங்கள் சும்மாவே சிரிப்போம். அதனால் அதுவே காமெடி ஆகிடும். இப்போ கூட அதான் அதே மாதிரி தான் டெய்லியும். என்னுடைய பேர் ஆதர்ஷ் நாராயண். என் பேர் பிரவீன் மோகன். இந்த வருஷம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எடுத்துக்காட்டுக்கு வந்து சென்டென்ஸ் கம்பைனிங், அதுக்கப்புறமா நிறைய திருக்குறளாக இந்த வருஷம் வந்து கற்றுக்கிட்டேன். என் பேர் வானதி செல்வன். இந்த வருஷம் நிறைய திருக்குறள் கற்றுக்கிட்டேன். நிறைய வார்த்தை கற்றுக்கிட்டேன். என் பேர் ஹர்ஷா சங்கரன். இந்த வருஷம் நான் நிறைய திருக்குறள் கற்றுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க கற்றுட்டேன். வணக்கம், என் பெயர் ராகவி ராஜேஷ். இந்த வருஷம் நம்ம புக்கில் மட்டும் எழுதினது நம்ம ஆசிரியர் சொல்லி தரல. எப்படி பேசுகிறது, எப்படி எழுதுறது, அதுவும் நிறைய சொல்லி தந்தா. தமிழ்மொழி கற்றுக்கிறது முக்கியம். ஏன்னால் தமிழ்மொழி ஒரு செம்மொழி, பல காலமாக இருக்கிறது. அப்புறம் இங்கிலீஷு, ஸ்பானிஷ் கற்றுக்கிறது முக்கியம். ஆனால் நம்ம மதர் டங்கும் கற்றுக்கிறது அதோட முக்கியம். பேசுகிறது, எப்படி எழுதுறதுன்னு இன்னும் சொல்லி தந்தா. நான் தமிழ் ஸ்கூலுக்கு 3rd லெவல்லேருந்து இருந்தேன். நிறைய கற்றுனிருந்தேன் இந்த வருஷம். என் பேர் ஆதர்ஷ் நாராயண். இந்த வருஷத்தில் எஸ்ஏ ரைட்டிங், எஸ்ஏ எழுதுறது கற்றுந்தேன். ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு 2 டீச்சர் இருந்தாங்க. 2 டீச்சருமே வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் விட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகினாங்க. இன்னும் ஒன்று, நாங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் 2 பேரும் சிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் சில அவங்க கதை, அவங்க சுச்சுவேஷன் எல்லாம் அந்த காமெடி அவங்களும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து படிக்கிறது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஈஸியாக ஆக்கிடுவாங்க. அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், கற்றுன மாதிரியும் இருக்கும். நம்மளோட ஆசிரியர் நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஆன்சர் தப்பாக இருந்துன்னா கத்த மாட்டாங்க.
லைக் அன்பாக சொல்லி கொடுத்துப்பாங்க. இங்கே இருந்தது அனுபவம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. முதல் வகுப்பு வந்து நான் வந்து சதீஷ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க 5ஆம் வகுப்புக்கு. அப்போ வந்து நான் வந்து எடுத்தப்போ முதல் கேள்வி இந்த பசங்க கேட்டதே வந்து சிஎன் அண்ணாதுரை பற்றின ஒரு பாடம் தான். முதல் கேள்வி கேட்டாங்க. அவர் பேர் வந்து காஞ்சிபுரம் நடராஜன் தான், அப்புறம் ஏன் வந்து கேஎன் அண்ணாதுரைன்னு இல்லை, ஏன் சிஎன் அண்ணாதுரை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறதுக்கும் பசங்கிட்ட இருந்து படிக்கிறதுனா அது இதுதான் அப்படின்றது வந்து இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் நம்மளை ஒரு நிமிஷம் யோசிக்க வைப்பாங்க. உண்மைக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து வகுப்பில் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எந்த ஒரு பாடம் எடுக்கிறதுக்கும் முன்னாடி அன்றைக்கி போயிட்டு முன்னாடியே போயிட்டு ஒரு மணி நேரம்னாலும் சரி இதில் ஏதாச்சும் கேட்டுருவாங்களோட்டு நம்மளே கூகுள் பண்ண வேண்டிய நிலமையில தான் வந்து பசங்க இருக்காங்க. ஸோ தே ஆர் குட். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. அண்டு எல்லாருமே ரொம்ப நான் என்ன நினச்சேன்னா விளையாடுறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க, பட் பரீட்சையில் வந்து அவ்வளோ தேர்வுகள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் the effort that they have put in, I can literally say that the day before the exam and the exam முடிச்சிட்ட உடனே they are very much behind the marks. ட்ரூலி அப்ரிஷியேட். என்னால் வந்து நம்பவே முடியல, உண்மைக்குமே இவ்வளோ தூரம் சீரியஸாக பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது. என்ன தான் அவங்க விளையாட்டாக இருந்தாலும் அந்த பரீட்சைன்னு வந்துருச்சுன்னா அவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்குது. ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் தே ஹவ் பீன் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங். ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த சூழலில் அவங்க வந்து இவ்வளோ தூரம் இதுக்கு படிக்கிறதுன்றது வந்து ஐ ட்ரூலி அப்ரிஷியேட். தே புட் இன் ஸோ மச் டைம், எஃபர்ட். அதனால் இந்த மாணவர்கள் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.